கால் எல்லாருக்குமே வணக்கங்க. வெயிட் கெயின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அக்கா நான் ஒல்லியா இருக்கேன்க்கா, குண்டாவதுக்கு எதனா ஹெல்த்தியான டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கக்கா, ரெகுலரா ஃபாலோ பண்ற மாதிரி ஈஸியா இருந்தா சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க, உளுத்தம் பருப்பு 1 கப், அதாவது வெள்ளை உளுத்தம் பருப்பும் பயன்படுத்தலாம், கருப்பு உளுத்தம் பருப்பும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் நீங்க எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 1 கப் அளவு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது கூட எள்ளு இருக்கு பாத்தீங்களா, கருப்பு எள்ளு, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்க நட்ஸ் சேர்க்கிறீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம், 1/2 கப் அளவுக்கு வந்து முந்திரி, 1/2 கப் அளவுக்கு வந்து பிஸ்தா. சோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுக்கணும். சோ இது சூடு ஆறதுக்கு முன்னாடி அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி திக்கா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணணும். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க 1 மந்த் கூட யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலா வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. இந்த பவுடரை பாத்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணணும்னா, இப்போ ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க, அதாவது நீங்க பால் காசுற கிண்ணம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியா இருக்கும். அப்படியே நீங்க அடுப்புல எடுத்து வச்சிருங்க. இது நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சு அந்த மாவு பதெல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது கூட 1 கிளாஸ் நல்லா திக்கா காய வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட இனிப்பு சுவைக்காக கொஞ்சமா வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கஞ்சி மாதிரி குடிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா பால் மாதிரி குடிக்கிறதா இருந்தாலுமே பரவாயில்ல, சூப்பரா இருக்கும். இதை நீங்க மார்னிங் டைம்ல எடுத்துக்கலாம். மார்னிங் டைம்ல காஃபி டீ பால் குடிப்பீங்கன்னா இதை நீங்க சப்போஸ் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மார்னிங் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின் பண்ணதுக்கு பால் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு இந்த கஞ்சி குடிங்க. இல்லைன்னா ஈவினிங் டைம்ல எடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட் டைம்ல எடுத்துக்கலாம். சில பேர் வேலைக்கு போறவங்களால கண்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க காலையில எடுத்துக்கலாம், நைட் டைம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க வெயிட் கெயின் ஆகாத நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Bye.